நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் டீ ஃபேக்ட்ரி தான். ஆப்வியஸ்லி ஊட்டி கொடைக்கானலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டீ ஃபேக்ட்ரி இங்கே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த வந்த இடமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த சீனரி எல்லாமே. நான் ரீல்ஸில் கூட போட்டிருப்பேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பெயிண்டட் ஃப்ளவர் வாஸ் சூப்பராக இருந்துச்சு. எப்படி இவ்வளோ அழகாக வந்து பெயிண்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து ஹண்ட் பண்ண அந்த அனிமல்ஸோட தலை, கொம்பு அதெல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப அதை கிராஸ் பண்ணி வரப்போது நம்மளுக்கு வந்து இந்த டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே வர மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு டீ ஃபேக்ட்ரி. ரொம்ப நார்மலாக எப்படி நம்ம வீட்டில் வீட்டில் ஹோன் பிஸ்னஸ் பண்ணால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் தான் இருந்தது. அண்ட் இவர் வந்து எல்லா ப்ராசஸுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் நம்மளுக்கு. அதுலேருந்து நம்மளுக்கு எப்படி ட்ரை பண்ணி, எப்படி பவுடர் பண்ணி, எப்படி டஸ்ட் பண்ணி எல்லாமே வருது அப்படின்ற ப்ராசஸ் காமிச்சிட்டு இருந்தாரு. இந்த அண்ணா ரொம்ப எனர்ஜியாக வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவர் வந்து 60 வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு. அவர் சொல்லியிருந்தாரு டெய்லி வேஜஸ் மாதிரியா 500 ருபீஸா, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட்டு, அதாவது வீடு, தங்குற இடம், மெடிக்கல், எஜுகேஷன் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்களா. ஒன்லி அவங்க வந்து அந்த குக் பண்ணி சாப்பிட்ற அந்த எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் அவங்க பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்களா, ஒரு 50,000 சேலரி வாங்குகிறோம், பசங்களுக்கு எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறோம், மெடிக்கல் எமர்ஜென்சி தான் நம்ம போவோம். அண்ட் நம்மளையும் நம்ம வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸும் இருக்கும், ட்ராவல் பண்ணுறது அந்த மாதிரிலாம், டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ், பெட்ரோல் அந்த மாதிரி. பட் இவங்களுக்கு அது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து 500 ருபீஸ் கொடுப்பாங்க, சாப்பிட்ற செலவு மட்டும். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபு, எந்த ஒரு ஹரிபரியும் டென்ஷனோ இல்லாத ஒரு லைஃபு. அண்ட் இவங்களுக்கு வேணும்னா 58 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. வேணும்னா 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க சொந்த ஊர் எதுவோ அங்கே போயிடணுமா. ஸோ அப்படி சொல்லியிருந்தாரு.